உங்கள் கையில் ஒரு 360 ரூபா இருந்தால் கிளாம்பாக்கத்தில் லேண்ட் வாங்க முடியும்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஸோ படாலம் இந்த இடத்துல 360 ரூபா இருந்தாலே கையில் லேண்ட் வாங்கலாம். ஸோ இது ரயில்வே சவுண்டு கேட்குதுங்களா? இங்கே பாருங்க மக்களே, ரயில்வே சவுண்டு கேட்குது. அது இல்லாமல் ட்ரெயின் போகும்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே ரயிலில் ரொம்ப பக்கத்தில் இருக்கா, அது லேண்டுக்கு பக்கத்துலேயே தான் அந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. சுகர் ஃபேக்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டரில் சுகர் ஃபேக்ட்ரி இருக்குது. செந்தில் ஃபார்ம் லேண்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. படாலம் ரயில்வே ஸ்டேஷன். இங்கே 360 ரூபாய் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஏதாவது ரேட் கம்மி பண்ண வாய்ப்பு இருக்கா? அதில் பேசலாங்க. நம்ம நேராக வரும்போது பேசலாம். கேட்டு காம்பவுண்ட் வசதி இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் தண்ணீர் வசதி இருக்குது. பாலாத்து வாட்டர் வந்து இந்த இடத்து பஞ்சாயத்து தண்ணீர். இதில் தண்ணீர் 24 மணி நேரமும் தண்ணீர் வரும். ஓகே, தண்ணி எப்படி இருக்கும்? தண்ணி நான் பாலாத்து வாட்டர்னா உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஃபில்டர் வாட்டர் மாதிரி தான் இருக்கும். பார்க்கும்போது எதுக்கு நான் இவ்வளோ லோ பட்ஜெட் வரான்னு போட்டு? லோ பட்ஜெட்னா பார்த்தீங்கன்னா லேண்ட் வாங்கணும்னா பலரோட கனவு நிறைய இருக்குது. ஒரு லேண்டு வாங்கணும்னா பல லட்சங்கள் செலவு பண்ணி தான் வாங்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லாகவே இருக்குது. ஒரு குக்கிராமத்தில் கூட பார்த்தீங்கன்னா விலை அதிகமான பட்ஜெட்டில் தான் இருக்குது. எங்கள் சொந்த இடம்ன்றதுனால சரிக்கும் வந்து இடம் சேரணுன்ற ஒரு நல்ல ஒரு குறிக்கோளோட இந்த இடத்த வந்து நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம். பல மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டைட்டில் தமிழில் பார்த்து வந்திருப்பீங்க. ஆமாங்க, நான் செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்கேன், படாலம் தான் வந்திருக்கேன். ஸோ படாலம் சொல்லும்போது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு முக்கியமான ஒரு இடம். ஸோ ஜங்ஷன்னே சொல்லலாம். இந்த ஜங்ஷனுக்கு பக்கத்தில் தான் ஒரு ஃபார்ம் லேண்டு பார்க்க வந்திருக்கோம். ஸோ இந்த ஃபார்ம் லேண்டை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே உள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்கள் கையில் ஒரு 360 ரூபா இருந்தால் கிளாம்பாக்கத்தில் லேண்ட் வாங்க முடியும்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாங்க, 360 ரூபாய்க்கு கிளாம்பாக்கத்தில் ஃபஸ்ட்டு லேண்ட் இருந்துச்சு. ஆனால் இப்போ விலைவாசியானால் எல்லாம் 5000 6000 போட்டு இருக்குல்ல, அதே மாதிரி உங்களுக்கு கிளாம்பாக்கத்திலேருந்து ஒரு 50 கிலோமீட்டரில் ஸோ படாலம் இந்த இடத்துல 360 ரூபா இருந்தாலே கையில் லேண்ட் வாங்கலாம். ஸோ இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே செந்தில் ஃபார்ம் லேண்டோட அசோக் சார் இருக்காரு, அவர்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி படாலம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஸோ அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் காமிக்கிறேன். ஸோ ரயில்வே எல்லாமே அங்கே நின்றுட்டு தான் போகுமா, அது லேண்டுக்கு பக்கத்துலேயே தான் அந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஸோ அப்படின்னும் போது இடத்தோட அப்ரிசியேஷன் growth எந்த லெவலில் வந்து பாருங்கள். மெயின் ஜங்ஷனில் இருந்து அந்த சைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஸோ அப்படியே சைட்டில் போகிறதுக்கு முன்னாடி அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் காமிச்சிட்டு நான் சைட்டு கூப்பிட்டு போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொன்ன மாதிரி செந்தில் ஃபார்ம் ஹவுஸுக்கு தான் வந்திருக்கேன். ஸோ செந்தில் ஃபார்ம் ஹவுஸோட மேனேஜிங் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் நம்ம அசோக் சார் இருக்கார். சார் எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஸோ செங்கல்பட்டு படாலமில் வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து 320 ரூபாய்க்கு ஃபார்ம் லேண்ட் இருக்குன்னு சொன்னீங்கல்ல சார். ஸோ இந்த லேண்டை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். என்னென்னலாம் நம்ம லேண்டை சுற்றி இருக்குது, டீட்டெயில்ஸ்லாம் சொல்லுங்கள் சார். வணக்கம், என்னோட பேர் பார்த்தீங்கன்னா அசோக் குமார். இதே பகுதியில் தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். சுகர் ஃபேக்ட்ரி பக்கத்தில் இருக்குங்க. இங்கேருந்து சுகர் ஃபேக்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டரில் சுகர் ஃபேக்ட்ரி இருக்குது. செந்தில் ஃபார்ம் லேண்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. படாலம் ரயில்வே ஸ்டேஷன் இங்கே செந்தில் ஃபார்ம் இருக்குது. செந்தில் ஃபார்ம் லேண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா ஆறு இருக்குது. படாலம் சுகர் ஃபேக்ட்ரிக்கு பின்னாடி ஆறு இருக்குது. இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆற்று தண்ணி எப்போவுமே இருக்குது. ஓகே, இந்த மண்ணில் பார்த்தீங்கன்னா நல்ல மரம் செடி எது வச்சாலும் நல்லா வருங்க. ஓகே, ஸோ இது ஃபார்ம் லேண்டாக தான் கொடுக்குறீங்களா? இது ஃபார்ம் லேண்டாக தான் கொடுக்குறோம். ஓகே, இது எத்தனை சென்ட்? 10,000 மொத்தம் பார்த்தீங்கன்னா இதில் இப்போ 4 போட்டிருக்காங்க. 10,000 சதுர அடி ஒரு ஃபார்ம் லேண்டு. ஓகே, விலைன்னு பார்க்கும்போது என்ன ரேட்டில் நான் கொடுக்குறீங்க? 360 ரூபாய் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஏதாவது ரேட் கம்மி பண்ண வாய்ப்பு இருக்கா? அதில் பேசலாங்க. நம்ம நேராக வரும்போது பேசலாம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா என்னென்ன வசதியெல்லாம் செஞ்சு வச்சிருக்கீங்கண்ணா இந்த இங்கே பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வசதி இருக்குது. கேட்டு காம்பவுண்ட் வசதி இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் தண்ணீர் வசதி இருக்குது. பாலாத்து வாட்டர் வந்து இந்த இடத்து பஞ்சாயத்து தண்ணீர். இதில் தண்ணீர் 24 மணி நேரமும் தண்ணீர் வரும். ஓகே, தண்ணி எப்படி இருக்கும்? தண்ணி நான் பாலாத்து வாட்டர்னா உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஃபில்டர் வாட்டர் மாதிரி தான் இருக்கும். பாலாற்று வாட்டர்னா நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. பாலாத்து வாட்டர் பார்த்தீங்கன்னா ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு போகுது. ஆமண்டூர்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாலாத்து வாட்டர் யூஸ் பண்ணி தான் மினரல் வாட்டர்லாம் தயார் பண்ணுறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் லேண்ட்ல இருந்து 1/4 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு வாட்டர் கம்பெனி இருக்குது. இதுலேருந்து எடுத்து தான் அவங்க வந்து வாட்டர் தயார் பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லாக சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ பெனிஃபிட் சுற்றி தான் இந்த லேண்டே இருக்குது. கண்டிப்பாக. ஸோ விலைன்னு பார்க்கும்போது எதுக்கு நான் இவ்வளோ லோ பட்ஜெட் வரான்னு போட்டிருக்கேன்? லோ பட்ஜெட்னா பார்த்தீங்கன்னா லேண்ட் வாங்கணும்னா பலரோட கனவு நிறைய இருக்குது. ஒரு லேண்டு வாங்கணும்னா பல லட்சங்கள் செலவு பண்ணி தான் வாங்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லாகவே இருக்குது. ஒரு குக்கிராமத்தில் கூட பார்த்தீங்கன்னா விலை அதிகமான பட்ஜெட்டில் தான் இருக்குது. எங்கள் சொந்த இடம்ன்றதுனால சரி, எங்களுக்கு ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தாலே சரி இதை மக்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு 750 ரூபா தான் ஃபிக்ஸ் பண்ணோம். சரி, அப்புறமா தான் நாங்கள் வந்து அதை ஒரு பரிசீலனை செஞ்சு ஒரு 360 ரூபாய்க்கு எல்லாருக்கும் வந்து இடம் சேரணுன்ற ஒரு நல்ல ஒரு குறிக்கோளோட இந்த இடத்த வந்து நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம். இந்த இடத்துக்கு நம்ம வரதா இருந்தால் மெயின் ஜங்ஷன் பார்க்கும்போது எங்கே? சென்னையிலேருந்து வந்தீங்கன்னா
செங்கல்பட்டு படாலம் கூட்ரோடு ஸ்டாப்பிங் இருக்குது, பஸ் ஸ்டாப்பிங் இருக்குது. பஸ்ஸில் வந்தாலும் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளார பார்த்தீங்கன்னா தச்சூர்னு ஒரு ரூடு இருக்குது. இதில் வந்து படாலம் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கிடணும். இறங்கினா நடந்து வர தூரம் தான். பஸ் ரூட் ஆனது பஸ் ரூட் இது ஆக்சுவலாக பஸ் ரூட்டு. பிரைவேட் பஸ் கவர்மெண்ட் பஸ் ரெண்டுமே போயிட்டு இருக்கு. ரயில்வே ஸ்டேஷன் இங்க ரயில்வே ஸ்டேஷன் இங்கேருந்து நடந்து போகிற தூரம் தான். நடந்து போகிற தூரம் தான். ஓ சூப்பர் சூப்பர். ஏன்னா இது ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப்புக்குன்னும் போது அந்த இடத்துல விலை வந்து அதிகமாக இருக்கும். அதுவும் மக்களே நான் இங்கே வரும்போது பார்க்குறேன் சுற்றி வீடுங்க இண்டிவிஜுவலாக வீடு கேட்டிருக்காங்க. அமைதியான இடம். ஆமாம். ஸோ காத்தோட்டம் இருக்காது, அமைதி, சுற்றி மரங்கள் தான் இருக்கு. இங்க வந்து நம்ம இன்கேஸ் நான் வந்து லேண்ட் வாங்குறேன்னு வைங்க, இங்க நான் ஏதாவது அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் மாதிரி போடுறேன்னா பண்ணலாம். கண்டிப்பா பண்ணலாம். இந்த மண்ணு நல்ல மண்ணு. இது பாத்தீங்கன்னா ஆத்து ஓரத்துல இருக்க இந்த கொல்லமோட்டு மண்ணுன்னு சொல்லுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா பழங்காலத்துல வேர்க்கடலை, கரும்பு எல்லாமே பயிர் வைக்கலாம். இது எல்லாமே வந்துடும். எல்லாமே எல்லா விளைச்சலும் இதுல ஒரு தென்னை மரம், வாழை மரம் எல்லாமே வரும். ஏன்னா இப்ப இங்க இருக்கிற வீட்டுங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயும் தென்னை மரம் இருக்கு, வாழை மரம் இருக்கு. ஒரு ரயில்வே சவுண்டு கேக்குதுங்களா? பாருங்க மக்களே, ரயில்வே சவுண்டு கேக்குது. அது இல்லாம ட்ரெயின் போகும்னு நினைக்கிறேன் இப்போ இங்கே. ஸோ நம்ம பார்க்கலாம் வெயிட்டிங்ல. இங்க இருந்து ரயில்வே ஸ்டேஷன் தான். அதோ பாருங்க ட்ரெயின். ரயில்வே ரொம்ப பக்கத்தில் இருக்கா? இதனால ஏதாவது ஸோ இப்போ ரொம்ப பக்கம்னா இது? நம்ம ரொம்ப பக்கம். ஸோ இப்போ இதனால நம்மளுக்கு இங்கே அதிர்வு கூட இல்லை. அதிர்வு வரது அதிர்வுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. நம்ம அவங்க பென்சிங் வேற, நம்ம பென்சிங். ஓ ஸோ பார்த்தீங்களா, இந்த மாதிரி ரியலாக ரயிலே போயிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த இடத்துல செங்கல்பட்டுன்னும் போது இந்த மாதிரி ஏரியாவில் இவ்வளோ பட்ஜெட்டான ரேட்டில் யாருமே கொடுக்க மாட்டாங்க. கேட்லேருந்து ஒரு ரோடு ஒன்று போடுறோம். ரோடு போட போகிறீங்களா? ஓகே ஓகே. இந்த லேண்டுன்னு பார்க்கும்போது எத்தனை சதுரடியில் இருக்குது? ஸோ எப்படி நீங்கள் இந்த லேண்டை கொடுக்குறீங்க? லேண்டு பார்த்தீங்கன்னா 40,000 சதுரடி இருக்குது சார். ஓகே ஓகே. ஃபார்ம் பண்ணுறோம். பிரித்து அவங்கவுங்க பகுதிக்கு அவங்கவுங்க போயிருக்காம ஜென்ரலாக ஒரு 25 அடியில் ஒரு ரோடு ஒன்று வருது. 25 அடியில் ஒரு ரோடு ஒன்று, சாலை ஒன்று மண்ணு கொட்டி சாலை போட்டுருவோம். ஓ சூப்பர். அதுலேருந்து அவங்கவுங்க பாட்டுக்கு 4 ஃபார்முக்கு 4 பேர் போய்க்கலாம். இங்கே ஒரு பாதுகாப்பாக இருக்குது. இங்கே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தூய காற்று, தூய குடிநீர். நீ எந்த இடத்துல இங்கே போர் போட்டால் 30 அடியிலே தண்ணி கிடைக்கும். வந்து 2 பேராக கூட ஷேர் பண்ணி கூட வாங்கலாம். அந்த மாதிரி வசதி. ஏன்னா கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், இல்லை பிரதர்ஸ் இருக்கலாம். 2 பேர் ஷேர் பண்ணி கூட 5000 அவங்களுக்குள்ள ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி 5000 கூட வாங்கிக்கலாம். ஆமாம். 10,000 போது ஒரே ஃபேமிலியா இருக்காங்கன்னா ஒரு 3 பேரா இருக்கீங்கன்னா நீங்க அப்படி கூட போட்டு வாங்கிக்கலாம், பண்ணலாம். ஏன்னா இங்க வந்து வீடு கட்டி மரம் எல்லாம் வச்சு நல்ல காற்றோட்டமான இடம், தண்ணி வசதி 30 அடியிலே உங்களுக்கு தண்ணி நல்லா இல்ல. ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலயே இருக்கும்போது இதோட வேல்யூ வந்து உங்களுக்கு சொல்ல வேணும். ஸோ அப்படின்னும் போது உங்களுக்கு ரயில்வேக்கு முக்கியமான இடம்னு பார்த்தா படாலம் ரயில்வே ஸ்டேஷன் தான். அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே இந்த லேண்ட் இருக்குங்க. ஸோ இதை டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே மென்ஷன் பண்ணி விட்றேன். கால் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுக்கோங்க. அது இது வந்து ஃபார்ம் லேண்டு. ஸோ நீங்கள் வீடு கட்டி ஒரு பண்ணை வீடு, இண்டிவிஜுவல் வில்லாவோ அந்த மாதிரி கட்டி நீங்கள் இருந்துக்கலாம். அது இல்லாமல் ஃப்யூச்சரில் நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு சொத்து வாங்கி வைக்கணும் போது இந்த லேண்டு ஒரு பெஸ்ட்டாகவே இருக்கும். அது நீங்கள் பயிர் வகை அந்த மாதிரி போடணும், விவசாயம் பண்ணணும் அந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு பர்ஃபெக்டான லேண்டு. பக்கத்தே பாலாறு. ஸோ பாலாறு தண்ணி பக்கத்துலேயே இருக்கிற லேண்டு கிடைக்கும். ஆமாம், தண்ணி 30 அடியில் கிடைக்குன்றாங்க. ஸோ இருந்தால் இந்த இடத்த சூஸ் பண்ணி பாருங்க. ஸோ இதோட அடுத்த வீடியோ மீட் பண்ணாங்க. நான் உங்களை ஐடியா அசோக் குமார், செந்தில் ஃபார்ம் ஹவுஸ். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.